ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பார்த்த குரு பக்தியின் 2ஆம் பாகம் இன்று. மோருக்கு என்ன விலை என்று ராமானுஜர் கேட்டபொழுது, மோர்க்காரிக்கு காசின் மீது ஆசை இருந்தாலும் அவள் மனம் வேறு விதமாக மாறியது என்று நேற்று பார்த்தோம். எப்படி மாறியது? ராமானுஜரை பக்தியுடன் பார்த்து, காசெல்லாம் வேணாம் சாமி, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என்று ஒரு அமைதியான குரலில் அவள் சொன்னாள். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாள். அப்படின்னா காசுக்கு பதிலாக வேறு பொருள் ஏதாவது வேணுமா என்று ஒரு சீடர் கேட்டார். ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண், எனக்கு காசும் வேணாம், பொருளும் வேணாம், பெருமாளை அடையணும், மோட்சம் கிடைக்கணும், அதுக்கு வழியை காட்டுங்க என்று அந்த மோர்க்காரி சொன்னாள். அந்த மாதிரி வழியை காட்டினால் நான் சந்தோஷமாக போவேன் என்று சொன்னாள். ராமானுஜர் அவளை வியப்புடன் பார்த்தார். ஆச்சார நியமங்களோ சாஸ்திர ஞானமோ அறியாத அவளுக்குள் மோட்சம் வேண்டும் என்ற ஆசை எப்படி தோன்றியது? இந்த கோரிக்கையை ராமானுஜர் எதிர்பார்க்கவே இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு, கவலைப்படாதே அம்மா, உன் நல்ல குணத்திற்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும், போய் வா என்றார். ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை. உங்கள் வாக்கு பழிக்கட்டும் சாமி, அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு வழியை காட்டுங்க, போய் சேர்றேன் என்று அந்த மோர்க்காரி சொன்னாள். ராமானுஜர் சிரித்தார். பிறகு அவளிடம், நீ நினைப்பது போல் மோட்சத்திற்கு வழிகாட்டுவதற்கோ மோட்சம் வழங்குவதற்கு உண்டான தகுதியோ எனக்கோ இங்கு கூடியிருக்கும் சிஷ்யர்களுக்கோ இல்லை. மேலே திருமலையில் இருக்கிறானே ஒருவன், ஏழுமலைக்கு சொந்தக்காரன், அவன்கிட்ட போய் கேள், உனக்கு வேண்டியது எல்லாம் அருளுகின்ற தகுதி அவனுக்குத்தான் உண்டு என்றாள். இதற்கு பிறகும் மோர்க்கார பெண்மணி நகருவதாக இல்லை. அவள், அட சாமி, மேலே இருக்கிற பெருமாள் கிட்ட போய் எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டேன், ஆனால் அவர் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரே என்றாள் கவலையுடன். அப்படி இல்லைம்மா, அவளுக்கு என்ன வேலை இருக்கோ அதை குறையாக வச்சிக்காதே, நீ விடாமல் கேட்டுக்கொண்டே இரு, நிச்சயம் ஒரு நாள் மோட்சம் கொடுப்பார் என்று ராமானுஜர் சொன்னார். இல்லைங்க சாமி, உங்களைத்தான் மலை போல நம்புகிறேன் என்றாள். இவள் ஏதோ தீர்மானத்துடன் இருக்கிறாள் போல இருக்கிறது என்று ராமானுஜர் யோசித்தார். பிறகு என்ன நடந்தது? நாளை பாகம் 3 பார்க்கலாம்.